மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தின் கடைசி நிமிடங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதி விமான நிலையம் அருகே அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான கடைசி நிமிடங்கள் குறித்த தகவல்களை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விமான விபத்து விசாரணை பணியகம் விசாரணை நடத்தி வருகின்றது. மும்பையிலிருந்து புறப்பட்ட விமானம் காலை 8:18 மணிக்கு பாராமதி தரைக்கட்டுப்பாட்டு மையத்தோடு தொடர்பு கொண்டது. காலை 8:40 மணியளவில் விமானிகள் ஓடுதல் நிலை மற்றும் வானிலை குறித்து விசாரித்த நிலையில் பார்வை திறன் 3000 மீட்டர் என அறிவிக்கப்பட்டது. முதல் முறையாக ஓடுதளம் 11 அணுகிய போது ஓடுதளம் தெரியவில்லை என விமானிகள் தெரிவித்ததால் தரையிறக்கம் கைவிடப்பட்டது. இரண்டாவது முயற்சியிலும் இதே நிலை தொடர்ந்தது. 8:43 மணியளவில் ஓடுதளம் தெரிகிறது என தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் விமானிகள் தரப்பில் வழக்கமான உறுதிப்படுத்துதல் தகவல் கிடைக்கவில்லை. 8:44 மணியளவில் ஓடுதள நுழைவு பகுதியில் விமானம் தீப்பிடித்து எரிந்ததை அதிகாரிகள் கண்டனர். பாராமதி விமான நிலையம் விமானங்கள் குறைந்த பார்வை நிலையிலும் பாதுகாப்பாக தரையிறங்க வழிநடத்தும் ILS வசதி இல்லாத கட்டுப்படுத்தப்படாத விமான தளம் என்பதும் இதுவே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர தீ விபத்து காரணமாக உடனடி மீட்பு சாத்தியமாகவில்லை என அதிகாரிகள் கூறினர்.